ஒரு நபர் குறையுடன் பிறப்பதற்கு அல்லது ஏதோ ஒரு இயலாமைக்கு இவருனால சம்பாதிக்க முடியல, ஏழ்மையா இருக்காரு, இவருக்கு வேலை இல்ல, குடும்பம் இல்ல, கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, அல்லது உடல் அங்ககீனங்கள், இது எல்லாத்துக்கும் போன ஜென்மத்துல செஞ்ச பாவங்களோ புண்ணியங்களோ காரணமா? இந்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறத இங்க என்ன ஸ்கேல் பண்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்களை புண்ணியமாகவும் கஷ்டங்களை பாவமாகவும் நினைக்கிறாங்க. இங்க சந்தோஷம், அதாவது விருப்பு வெறுப்பு, இன்பம் துன்பம்னு சொல்லி ஆன்மீக நூல்கள்ல எங்கேயுமே எழுதப்படலை. இது ஈவெண்ட் தான். அந்த ஆன்மாக்கள் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களை தான் சொல்லுதே தவிர, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றப்போ எவனாவது ஒருத்தன் உணர்ந்தவன் பேசுகிறானா என்றால் உணர்ந்த புத்தகங்கள் நிறைய பேசுகிறது. அதன் அடிப்படையில் கடவுள் இருக்கிறார்னு சொல்லாமே தவிர, வாழ்க்கையே குறையாக இருக்குது. நிறைய பேருக்கு எல்லா சந்தோஷமா இருக்கும், பொண்டாட்டி இருக்காது, புள்ள இருக்காது, வாழ்க்கை ஃபுல்லா தனிமரமா வாழ்வான். அதுவும் ஒரு குறை தானே. அப்ப இங்க குறைகள் அப்படிங்கிறது பாவத்தினால் வருகிறதுன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. இந்த குறைகளை இந்தந்த குறைகள் தான் பாவத்தினால் வருகிறதுன்னு சொல்லி தரம் பிரித்து மூடத்தனமாக முட்டாள்தனமாக பேசுவது குற்றம். எனவே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம தொடர்ச்சியாக ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தகவல்களை பார்த்து பேசிட்டு வரோம். இன்று நாம் பேசக்கூடிய தலைப்பு இந்த கர்மா, அதுக்கப்புறம் இந்த விதி, அதுக்கப்புறமா இந்த கர்மாவினால் பாதிக்கப்பட்ட பாவம் புண்ணியம், இது பற்றிய ஆன்மீக கருத்துக்கள். இதுக்கு முன்னால் இருந்தவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, அது என்னவா திரிக்கப்பட்டிருக்கு, மக்கள் அதை எப்படி நம்புறாங்க. இப்போ சமீபமாக நிறைய சேனல்களில் ஒரு சிலர் பேசின, குறிப்பாக ஒருத்தர் பேசின தகவல்கள் மிகவும் கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. இது அதிகமாக ஜோதிடத்துடன் தொடர்பு கொண்ட விஷயமாக, ஆன்மீகத்தை விட இந்த கர்மா, பாவம், புண்ணியம், எப்படி பாவத்தினால் இவருடைய வாழ்க்கை மாறுது, இவர் எப்படி பிறக்கிறார், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஜோதிடத்திற்கு அதிகமாக பழக்கப்பட்ட ஒரு தகவல். இது ஆன்மீகத்தோட ஜோசியத்துக்குள்ள இன்னுமே டீப்பாக பேசப்படக்கூடிய தகவல்கள். அப்போ உண்மையிலேயே ஒரு நபர் குறையுடன் பிறப்பதற்கு அல்லது ஏதோ ஒரு இயலாமைக்கு, இவருனால சம்பாதிக்க முடியல, ஏழ்மையா இருக்காரு, இவருக்கு வேலை இல்லை, குடும்பம் இல்லை, கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, அல்லது உடல் அங்ககீனங்கள், இது எல்லாத்துக்கும் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களோ புண்ணியங்களோ காரணமா? ஆமாம் காரணம்னு சொல்லி சமீபத்தில் ஒருத்தர் பேசிக்கிறாரு. இன்னும் நிறைய புத்தகங்களில் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல ஆமா இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இது ரியலா அப்படின்னா இது பொய். உண்மையிலே ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பம், முக்கியமாக துன்பம், அவனுடைய இயலாமை, குறைகள் எல்லாத்துக்கும் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் அப்படிங்கிறதான் காரணம் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லப்பட்டாலும், இது உண்மையிலேயே என்ன இருக்கு அப்படின்றப்ப இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறப்ப நூல்களும் சரி ஞானிகளும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிறப்பே ஒரு பாவம்னு சொல்றாங்க. சரியா புரிஞ்சுக்கங்க. அந்தாலும் தெரியாமல் சொல்லிக்கிறான் ஒருத்தன். அந்த அந்த இதை நானும் பார்த்தேன். அவர் ஏதோ அங்ககீனங்களும், இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜாதிகளுக்குள்ள உயர்வு தாழ்வு பார்க்குறாங்க இல்லைங்களா, அந்த ஜாதிகளில் தாழ்வாக நினைக்கக்கூடிய ஜாதிகளில் பிறக்கிறது கூட போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே முட்டாள்தனம், மூடநம்பிக்கை அப்படின்னு ஒரு ஸ்லாப் இருக்குது. அந்த லைன் என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். மூடநம்பிக்கைனா என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த கர்மாவை முடிச்சுட்டு அதை பேசலாம். அப்போ இந்த கர்மா அல்லது பாவம், போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள், இதெல்லாம் அப்படியே அக்குமுலேட் ஆகி இந்த லைஃப் இருக்குது நம்மளுக்கு. இந்த லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் போன ஜென்மத்து பாவங்கள் புண்ணியங்கள் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த ஜென்மத்தினுடைய பிறப்பே பாவம்னு சொல்லுது நூல்கள். சரியா புரிஞ்சுக்குங்க. அப்போ மனிதனாக பிறப்பதே ஏதோ ஒன்று அனுபவிக்கத்தானே பிறக்கிறோம். அப்போ அந்த ஆள் குறைகான மனிதர்கள், பாவம் செய்தவர்கள் என்று சொல்வது அந்த ஆளுடைய அறியாமை. அப்போ எல்லா பிறப்புமே பாவம் செய்யப்பட்டது. ஏன்னா இங்கே பாவங்கள் இருக்கிறதுனால அது கழிக்கிறதுக்காக தான் பிறக்கிறோன்னு சொல்லி எல்லா நூல்களும் சொல்லுது. அப்போ இதில் குறை நிறை அப்படிங்கிறது அவங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி குறை இருக்கலாமே தவிர, பாவமே இல்லாதவங்க ஒன்றும் இப்போ இங்கே இல்லை. அதை பற்றி ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இன்னொரு விஷயம், இந்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறத இங்கே என்ன ஸ்கேல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்களை புண்ணியமாகவும் கஷ்டங்களை பாவமாகவும் நினைக்கிறாங்க. இங்க சந்தோஷம், அதாவது விருப்பு வெறுப்பு, இன்பம் துன்பம்னு சொல்லி ஆன்மீக நூல்களில் எங்கேயுமே எழுதப்படலை. இது ஈவெண்ட் தான். அந்த ஆன்மாக்கள் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களை தான் சொல்லுதே தவிர, இன்பம் துன்பம்லாம் நம்மளை பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து எதிர்த்து வீட்டுக்காரனை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறதே தவிர இது இயற்கையாகவே இல்லை. சரி, இந்த மூட நம்பிக்கை என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க, எனக்கு கடவுள் இருக்கிறார் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையை நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணி சொல்ல தெரியணும்.
இப்போ கடவுள் இருக்கிறாருன்னா எப்படி இருக்கிறாரு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எனக்கு சொல்ல தெரியணும், உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க தெரியணும். ஒருவேளை சொல்லி புரிய வைக்க தெரியாவிட்டால் சரியாக புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு பறக்க முடியும் ஒரு மந்திரத்தை சொன்னால் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி உங்களை பறக்க வைக்கணும், இல்லைனா நான் பறக்கணும் இல்லைங்களா? அப்படி இல்லாட்டினா நான் அதை பற்றி பேசக்கூடாது. அதை பற்றி பேசுவது மூட நம்பிக்கை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது, நான் வந்து அந்த நம்பிக்கையை என்னுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கிறேன். ஆனால் அந்த கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்குது, கடவுள் எப்படி இருக்கிறார், கடவுள் எனக்கு எப்படி காட்சி பெறுகிறார், கடவுளுக்கும் எனக்கும் இடையான உறவுகள் எப்படிப்பட்டது, அவர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி ப்ளே பண்ணுறார், கேம் ப்ளே பண்ணுறார் அப்படிங்கக்கூடிய எல்லா தகவல்களும் எனக்கு டீட்டெயில்டாக தெரியணும். அப்படி தெரியாத போது அதை நான் உங்களிடம் சொல்லாமல் இருக்க வேண்டும். சரியா புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை நான் எனக்குள்ள வச்சுக்கலாம், நான் எவ்வளோ ஆழமான நம்பிக்கையும் எனக்குள் புதைத்து வைத்துக் கொள்ளலாம், அதை யாரும் கேட்க போறதில்லை. இப்போ ஒரு ஆள் வந்து மேடையில் ஏறி பேசுறாரு ஸ்கூல்ல, அவர் வந்து ஒரு விஷயத்தை பேசுறாருன்னா அதை ஒருத்தர் நிறுத்தி எப்படி கடவுள் எங்கே இருக்கிறார் காட்டு அப்படின்னா அவருக்கு விளக்கி சொல்லவாச்சும் புத்தி இருக்கணும். உனக்கு அறிவு இல்லை, உனக்கு பாவம் பண்ணிருக்க, இல்லைன்னா நீ வேற மாதிரி கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மேலே வந்து நீங்கள் வந்து துஷ்பிரயோகம் செய்யாமல் விளக்கி சொல்ல தெரியணும். அப்படி விளக்கி சொல்ல தெரியாதுன்னா என்ன செய்யணும்? உசிதம் அந்த விஷயத்தை பேசாமல் இருப்பது. அப்படி தெரியாத விஷயத்தை இட்டுக்கட்டி பேசுவது பேர் தான் மூட நம்பிக்கை. உங்களுக்கு கடவுளை பற்றி தெரியுமா? நீங்கள் எந்த மேடையில் வேணாலும் கடவுளை பற்றி பேசலாம். உங்களுக்கு கடவுளை பற்றி தெரியாவிட்டால் அமுக்கி கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டை பேசுவது தான் திறமை. அப்போ மூட நம்பிக்கை என்பது என்னன்னா, எனக்கு தெரியாத விஷயங்களை எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ற அடிப்படையில் வைத்துக்கொண்டு அதை உயர்வாக உங்களிடம் நாம் பேசுவது. அப்போ இதுதான் விஷயமே தவிர அவர் பேசியது மூட நம்பிக்கை, அவர் பேசியது ஆன்மீகம் இல்லை. இந்த மூட நம்பிக்கைக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு சின்ன ஸ்லாப் வந்து இந்த ஜோசியத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் வந்து நிற்கிது. ஜோசியம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை எப்படி நகரப்போகிறது என்று குறிப்பிடக்கூடிய தகவல்களை கூறுகிறது. ஆனால் இந்த ஆன்மீகம் வந்து என்ன நிற்குதுன்னா, இதே மாதிரியே ஒரு கொஞ்சம் பேர் இந்த ஜோசியத்துக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு இது வந்து பாவ புண்ணியம் பெற்றது, இது வந்து கர்மா தொடர்பானது, அதனால தான் வந்து நீ புண்ணியங்கள் இல்லாமல் பாவங்கள் அதிகமாகி இந்த துன்பத்தை அனுபவிக்கிற, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யி, அதை செய், இதை செய்யு சொல்லி திருப்பி ஆன்மீகத்துக்குள் திருப்பி விட்டு. ஏன்னா ஆன்மீகமும் இந்த பாவ புண்ணியங்களையும் கொண்டு வந்து இணைக்கிறாங்க. ஆன்மீகம் என்பது அன்பை வெளிப்படுத்துவது தானே தவிர இங்கு வந்து பாவ புண்ணியங்களோ இன்ப துன்பங்களோ கிடையாது. ஆன்மீகம் என்பது முழுக்க முழுக்க அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அது என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு துன்பமே வரினும் நீ தான் என்னுடைய கடவுள்னு சொல்றது தான் ஆன்மீகம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு துன்பமே வரக்கூடாது, அப்படி நீ செஞ்சா தான் எனக்கு கடவுள், நான் வேற சாமியை கும்பிட போயிடுவேன்னு சொல்றது ஆன்மீகம்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. இங்கே வந்து அன்பு என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஆன்மீகம் பயன்படுகிறது. இங்கே அன்பு என்று வெளிப்படுத்தும் போது இங்கே இன்பமோ துன்பமோ பாவமோ புண்ணியமோ கிடையாது. இங்கே கர்மா தியரி அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே ஜோசியத்தில் கிடையாது. அதே மாதிரி ஜோசியத்தை தொடர்புள்ள ஆன்மீகத்தில் கிடையாது. இந்த மேடை பேச்சாளர்களாக ப்ரோக்ராம் பண்ணி எல்லாத்துக்கும் குண்டலினி சக்தியும் பரம்பொருள் சக்தியும் எழுப்பி விடுறவங்க, காசு வாங்கிட்டு இவங்க தான் வந்து இதுக்குள்ள பரிகாரம் எப்படி ஜோசியத்தில் இருக்கோ அது மாதிரி புறையோடி கிடக்கிறது போல ஆன்மீகத்துக்குள்ளும் இது போல சாமியார்கள் இருக்காங்க. எதையுமே நம்பாதீங்க. நான் சொல்றது ஒன்னே ஒன்று தான். ஒரு விஷயத்தை ஒருவன் பேசுகிறான் என்றால் அதை அவன் விளக்கி சொல்ல தெரிய வேண்டும். திருப்பி கொண்டு போய் அதை வந்து மித்தாலஜிகளை கொண்டு போய் வச்சுட்டு இதெல்லாம் வந்து மெய்ப்பொருள் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி தியானம் பண்ணுங்க புரியும், கண்ணை தரங்க, மூன்றாம் கண்ணை பாருங்க புரியும் சொன்னான்னா அவன் ஏதோ உங்களுக்கு தெரியாமல் மூட நம்பிக்கையை உங்களுக்குள் விதைக்கிறான் என்று அர்த்தம். கடவுள் நம்பிக்கை என்பது மூட நம்பிக்கையா என்றால், கடவுள் நம்பிக்கை என்பது உங்களுக்குள் இருக்கும் வரை அது கடவுள் நம்பிக்கை. நீங்கள் பிறருக்கு அதை வற்புறுத்தி உயர்வானதாக கூறி விளக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டால் அது வேறு மூட நம்பிக்கை. உங்களுக்குள்ள மட்டுமே இருக்கும் வரைக்கும் அது உயர்வான நம்பிக்கை. அதை சரியா புரிஞ்சுங்க. ஒருவேளை உங்களுக்கு கடவுள் புரிந்து விட்டால், அப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டால் எனக்குள்ள இருக்கார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்கள்கிட்ட நான் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றப்போ எவனாவது ஒருத்தன் உணர்ந்தவன் பேசுகிறானா என்றால் உணர்ந்த புத்தகங்கள் நிறைய பேசுகிறது. அதன் அடிப்படையில் கடவுள் இருக்கிறார்னு சொல்லாமே தவிர அதை விளக்கி சொல்வதற்கு எனக்கு அறிவோ அனுபவமோ இல்லை என்பதால் அந்த நம்பிக்கை என்ன செய்யணும்னா, எனக்கு உள்ள வச்சுக்கணும், இதை வெளிப்படுத்தக்கூடாது. என்னைக்கு எனக்கு புரியுதோ அன்னைக்கு நான் வெளிப்படுத்தணும். அது வரைக்கும் நான் உள்ள வச்சுக்கிறது தான் உசிதம் அப்படிங்கிறது மாதிரியும். இங்கே நம்ம பேசுறது கர்மா தியரி அப்படிங்கிறது வந்து இங்கே எதையுமே மாற்ற முடியுன்ற நம்பிக்கையில் பேசுறது ஒரு முட்டாள்தனமானது. எதுவுமே மாறாததுன்றதுனால தான் அது பேர் கர்மா. அப்போ கர்மா, பாவம், புண்ணியம் இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் பிறப்பதற்கு காரணம், அவன் குருடாகவோ ஊனமாகவோ பிறப்பதற்கு காரணம்னு சொல்லி தனியாக பிரிக்க தேவையில்லை. நான் பிறந்ததுக்கும் அதே கர்மா தான் காரணம், நான் செய்த பாவம் தான் காரணம், நீங்கள் பிறந்ததுக்கும் நீங்கள் செஞ்ச பாவம் தான் காரணம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைகள் இருக்குத்தான் செய்யுது. சில குறைகள் கண்ணுக்கு தெரியுது, சில குறைகள் கண்ணுக்கு தெரியல. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை குறையா இருக்குது, எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகல, எத்தனையோ பேருக்கு குழந்தை பிறக்கல. ஒருத்தனுக்கு கை கால் இல்லைன்றது தான் குறை இல்லை, வாழ்க்கையே குறையாக இருக்குது நிறைய பேருக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும், பொண்டாட்டி இருக்காது, புள்ள இருக்காது, வாழ்க்கை ஃபுல்லாக தனிமரமாக வாழ்வான், அதுவும் ஒரு குறை தானே. அப்போ இங்கே குறைகள் அப்படிங்கிறது பாவத்தினால் வருகிறதுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இந்த குறைகளை இந்தந்த குறைகள் தான் பாவத்தினால் வருகிறதுன்னு சொல்லி தரம் பிரித்து மூடத்தனமாக முட்டாள்தனமாக பேசுவது குற்றம். எனவே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்
நீங்கள் பாவம் புண்ணியம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிள். இது இந்த இந்த ஒரு பொதுவாக கொண்டு போய் வச்சுக்கிட்டு இவருக்கு இது நடந்ததுனால பாவம்னு சொல்ல தேவையில்லை. அப்போ ஜாதகத்தை அதுக்கு தான் பார்க்குறாங்க. அப்போ இவருக்கு என்ன பர்டிகுலராக பிரச்சனை நடக்கும்னு கண்டுபிடிக்கிறது. அப்போ ஒரு ஜாதகத்தில் கூடிய கிரகங்கள் இவருக்கு பர்டிகுலராக என்ன பிரச்சனை நடக்கும்ன்றதை சொல்லும். அது எப்போ நடக்கும்ன்றதை சொல்லணும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இறை நம்பிக்கையோட பக்தியோட அன்போட வாழ்ந்துட்டு நிம்மதியாக போகிறது தான் வாழ்க்கையினுடைய அர்த்தம் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை, என்னுடைய புரிதல். எனவே இந்த மாதிரி ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் மக்களை குழப்பி விட்டுக்கிட்டு ஏதோ ஒரு சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க மக்கள். மூட நம்பிக்கை என்பது கடவுளை நம்புவது அல்ல. கடவுளை நம்புபவர்கள் அதை வைத்து கொண்டு உங்களை குழப்புவதுதான் மூட நம்பிக்கை. அதே போல் பகுத்தறிவு என்பது கடவுளை நம்பாமல் மட்டும் இருக்கிறது இல்லை. கடவுளை நம்புறவர்களும் பகுத்தறிவாளர்களாக இருக்காங்க. நீங்கள் இன்னுமே கொஞ்சம் டீப்பான ஆன்மீக புத்தகங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மனதை பற்றி, வாழ்க்கையை பற்றி, உணர்வுகளை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பிரித்து பேசியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, பகவத்கீதையை தவிர ஒரு பகுத்தறிவு புத்தகம் நான் இது வரைக்கும் எங்கேயும் படித்ததில்லை. நீங்கள் பகவத்கீதை படிங்க, பெரிய பெரிய உண்மைகள்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலோட்டமாக வச்சுக்கிட்டு அதை படிக்காததுனால உங்களை சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. எனவே பகவத்கீதையை நீங்கள் இந்து படியுங்கள், குரானை முகமதியர்கள் படியுங்கள், பைபிளை கிறிஸ்தவர்கள் படியுங்கள். அதுதான் உங்களுடைய பகுத்தறிவு புத்தகம். அதுக்கு நான் மதத்தை சார சொல்லலை. உங்களுக்கு அதுலேயே எல்லா தகவலும் இருக்குது. இந்த கர்மா தியரி இதை போட்டு மக்களை குழப்புறது, ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தமாக்குறது, அதை வச்சு பரிகாரத்தை வச்சு சம்பாதிக்கிறது, இது எல்லாமே ஃப்ராடு வேலை. இதுக்குள்ளே யாரும் நம்பாதீங்க. ஜோசியம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கை கண்டறிய உதவுவதை தவிர மாற்றுவதற்கான எந்த ஒரு தன்மையும் ஜோசியத்தில் இல்லை. நன்றி, வணக்கம். நாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய தகவல்களை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.